என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க யாருன்னா வருத்தத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு யாருன்னா இருக்கிறீங்களா? நீங்க ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. மனசு கிட்ட சொல்லுங்க, புறம்பே பேசுவாங்க. நீங்க ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. கண்ணீரெல்லாம் ஏசப்பா மாற்றி போடுவார். உங்க சூழ்நிலையெல்லாம் ஏசப்பா மாற்றி போடுவார். யார் வீட்டுல குடும்பத்துல சண்டை இல்லாம இல்லை. ஆனா நம்ம யார்கிட்ட சொல்லணும்? ஏசப்பா மாற்றம் சொல்லுங்க. ஏசப்பா ஜீவனுள்ள தேவன், நமக்காக மறித்த, வேற எந்த தெய்வம் மறிக்கல. ஆனா நம்ம ஏசப்பா நமக்காக மறித்து 3ஆம் நாள் உயிரோட வந்தவர். உங்களுடைய சூழ்நிலை ஏசப்பாவுக்கு தெரியும். நீங்க ஏசப்பான்னு ஒரே ஒரு வார்த்தை நீங்க சொன்னால் போதும். ஏசப்பா உங்க சூழ்நிலையை மாற்றுவர். உங்க கவலை கண்ணீரெல்லாம் மாற்றி போடுவார். அதே போல நீங்க வீட்டுல பிரச்சனை, பண தேவையா இருந்தாலும் நீங்க ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. ஏசப்பா இந்த தேவை இருக்குது ஏசப்பா நீங்க சொன்னீங்கன்னா உங்க ஏசப்பா உங்களுக்கு பண தேவை எல்லாவற்றையும் சந்திப்பார். கடன் படிச்சு எல்லாவற்றையும் மன்னிக்க தேவன் உதவி செய்வார். சம்பாதிக்கிறத பெறனி ஏசப்பா உங்களுக்கு தருவார். நீங்க ஏசப்பா மாத்திரம் நீங்க சொல்லுங்க. ஏசப்பா இந்த தேவை இருக்குது ஏசப்பா முழங்கால் பொருட்டு நீங்க ஏசப்பா நீங்க கேளுங்களேன். உங்க கண்ணீரெல்லாம் ஏசப்பா மாற்றி போடுவார். உங்க கவலை கண்ணீரெல்லாம் ஏசப்பா மாற்றி போடுவார். தாய் தகப்பன் கூட மறந்துடுவாங்க. ஆனா நம்ம ஏசப்பா ஒரு நாளும் மறக்க மாட்டார். உங்க சூழ்நிலை எல்லாவற்றையும் ஏசப்பா மறக்க செய்வார். கர்த்தர் நல்லவர். இந்நாள் ஏசப்பா சொல்லுகிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லுகிறார். யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. தாய் தகப்பன் கூட பண காசு இருந்தாதான் உதவி செய்வாங்க. சொந்த பந்தங்களா பண காசு இருந்தாதான் நம்ம உதவி செய்வாங்க. ஆனா ஏசப்பா நம்ம தேடி வந்த தெய்வம். நீங்க கேளுங்க. ஏசப்பா இது தேவை இருக்குது நீங்க ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்களேன். ஏசப்பா யார் மூலமாவது ஏசப்பா நம்ம உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர்.